ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் நாம் கூடியவரை தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நன்றி. நாம் லேவியராகமம் புஸ்தகத்திலே 15 அதிகாரங்களை முடித்து இன்று 16ஆம் அதிகாரத்தை நாம் தொடங்க இருக்கின்றோம். இறையியல் அறிஞர்கள் மத்தியிலே ஒரு பேச்சு உண்டு. அது என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம் லேவியராகமம் 16 அதிகாரம். அதாவது பழைய ஏற்பாட்டு இறையியலை நாம் படிப்போமானால் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தை புறந்தள்ளிவிட்டு பழைய ஏற்பாட்டு இறையியலை நாம் படிக்க முடியாது. அவ்வளவு மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக இது இருக்கின்றது. இந்த அதிகாரத்துடைய சிறப்பை ஓரளவு நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த அதிகாரம் முழுமையும் டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. தமிழிலே நாம் இதை பாவ நிவர்த்தி நாள் என்று சொல்வோம். எபிரேய மொழியிலே யோம் கிப்பர் என்று சொல்வார்கள். ஆனால் ஆச்சரியமான ஒன்று என்னவென்றால், இந்த லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் முழுவதுமே இது பாவ நிவர்த்தி நாள் அல்லது டே ஆஃப் அட்டோன்மெண்ட் என்கிறதான வார்த்தை நேரடியாக இல்லை என்று சொல்வார்கள். சரி, அப்படியானால் அது எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாள் என்று தான் வருகிறது. உங்களுக்கு அது விசேஷித்த ஓய்வு நாளாக இருக்கிறது. இந்த விசேஷித்த ஓய்வு நாளைத்தான் இந்த அதிகாரத்துடைய கருப்பொருளை மனதில் வைத்து இந்த தலைப்பை கொடுக்கிறார்கள். என்ன தலைப்பு? எபிரேய மொழியிலே யோம் கிப்பர், தமிழ் மொழியிலே பிராயச்சித்த நாள், ஆங்கிலத்திலே டே ஆஃப் அட்டோன்மெண்ட் சொல்வார்கள். பிற்காலத்திலே இந்த நாளுடைய முக்கியத்துவத்தை குறித்து த டே என்று சொன்னாங்க. ஜஸ்ட் த டே, அதாவது ஒரு நாள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் என்று வருகிறது. அதாவது மிக மிக முக்கியமான ஒரு நாள். யாருடைய வாழ்விலே? இஸ்ரேல் தேசத்துடைய வாழ்விலே அல்லது அனைத்து இஸ்ரவேலுடைய வாழ்விலே இது மிக மிக முக்கியமான நாள். அது மட்டுமல்ல, இந்த நாளை நாம் சரியாக, இந்த நாளுடைய முக்கியத்துவத்தை நாம் சரியாக அறிந்தால்தான் நாம் புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய கிறிஸ்தவ இறையிலும் சரியாக புரிய முடியும். அதையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இனி நாம் வழக்கமாக செய்வது போல ஓரிரு வசனங்களை வாசிப்போம். முதல் 5 வசனங்களை வாசிப்போம். பின்பு அந்த அதிகாரத்துடைய குறிப்புகளை மட்டும் நாம் படிப்போம். ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியில் சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். ஆதலால் உன் சகோதரனாகிய ஆரோன் சாகாதபடி பரிசுத்த ஸ்தலத்திலே திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளைகளிலும் வர வேண்டாம் என்று அவனுக்கு சொல். ஆரோன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டிய விதமாவது, அவன் ஒரு காளையை பாவ நிவாரண பலியாகவும் ஒரு ஆட்டுக்கடாவை சர்வாங்க தகன பலியாகவும் செலுத்தி பிரவேசிக்க வேண்டும். அவன் பரிசுத்தமான சணல் நூல் சட்டையை தரித்து தன் அறைக்கு சணல் நூல் சல்லடத்தை போட்டு சணல் நூல் இடைக்கச்சையை கட்டி சணல் நூல் பாகையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். அவைகள் பரிசுத்த வஸ்திரங்கள். அவன் ஜலத்திலே ஸ்நானம் பண்ணி அவைகளை தரித்து கொண்டு இஸ்ரவேல் புத்தராகிய சபையாரிடத்தில் பாவ நிவாரண பலியாக 2 வெள்ளாட்டுக்கடாக்களையும் சர்வாங்க தகன பலியாக ஒரு ஆட்டுக்கடாவையும் வாங்க கடவன். சரி, இவனமாக செல்கிறது. சரி, இப்போது நம்ம ஏற்கனவே பார்த்தவனமாக இந்த அதிகாரம் யோம் கிப்போர் அல்லது டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அல்லது பாவ நிவர்த்தி நாளை குறித்து சொல்கிறது. இந்த பாவ நிவர்த்தி நாள் என்னவென்றால், முதல்ல அந்த சிக்னிஃபிகன்ஸ் அறியணும். இஸ்ரேல் மக்கள் அனைவருக்காகவும் ஒரு பரிகார பலியை செலுத்துகிறது. ஏன்னா இதுவரை நம்ம படித்த பலிகள் எல்லாம் என்னவென்றால், ஒரு மனிதன், உதாரணமாக நான் பாவம் செய்திருந்தேன் என்றால், நான் அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தால் என்னுடைய பாவத்திற்காக நான் ஒரு பலியை செலுத்த வேண்டும். அது தகன பலியாக இருக்கலாம், பாவ நிவர்த்திய பலியாக இருக்கலாம், சமாதான பலியாக இருக்கலாம், போஜன பலியாக இருக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு பலியை என்னுடைய எண்ணத்தின் அடிப்படையில் எனக்கு தேவையான பொழுதில் நான் செலுத்த வேண்டும்.
ஆனால் இந்த பாவ நிவாரண நாளில் செலுத்துகிற பலியானது முழு இஸ்ரவேலுக்கும், அதாவது இஸ்ரவேலில் பிறந்து உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும், கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்ரவேலில் பிறந்து உயிரோடு இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும். ஏன் மரித்தவனுக்கு என்று பார்க்கிறோம் என்றால், மரித்தவனுக்கு அது அல்ல. மரித்தவனுக்கு நியாய தீர்ப்பு அந்த கட்டத்துக்கு அவன் சென்று விட்ட அப்படின்னாலே அவனுக்கு அதல்ல, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தான் இந்த பாவ நிவர்த்தியை செலுத்த வேண்டும். அதனால்தான் நம்ம பாவ மன்னிப்புக்காக ஜெபிப்பது எல்லாமே மனிதன் உயிரோடு இருக்கும்போது செய்துவிட வேண்டும். அவன் மரித்த பின்பு அவனுக்காக எந்த பாவ நிவர்த்தியும் செய்யப்பட முடியாது, அவனுடைய பாவ நிவர்த்திக்காக ஜெபிக்கவும் முடியாது. சரி, இந்த நாளை அவன் எப்படி முதலாவது ஆசரிக்க வேண்டும் என்று கொடுக்கும்போது ஒரு எச்சரிக்கையோடு ஆரம்பிக்கின்றார். எதனால் எச்சரிக்கை என்றால், ஆரோனுடைய 2 குமாரர்கள் நமக்கு தெரியும், நாதாப் அபியூ 2 பேரும் மரித்து போனார்கள். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் படித்திருக்கின்றோம். அவர்கள் ஏன் மரித்தார்கள்? பொதுவாக அவர்கள் தேவனுடைய கட்டளைகளை மீறினார்கள், தங்கள் மனம் போல நடந்தார்கள், அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள், மது அருந்தியிருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று பல கருத்துக்கள் இருக்கின்றன. அதாவது சுருக்கமாக ஒற்றை வரியிலே சொன்னால், தங்கள் மனத்தில் தோன்றியவனமாக கர்த்தருக்கான பலியை செலுத்த முயன்றார்கள், அவ்வளோதான். அப்போ அதிலிருந்து ஆரம்பிக்கின்றார். அப்படின்னா உனக்கு மனம் போல, அதாவது ஆரோனுக்கு மனம் போல என்னுடைய ஆராதனை நீ செய்யக்கூடாது. ஆண்டவராகிய நான் ஒரு நியதியை நான் உனக்கு வகுத்து தருகிறேன், இந்த நியதி அடிப்படையில் தான் நீ இந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒரு எச்சரிக்கையோடு ஆரம்பிக்கின்றார். அந்த எச்சரிக்கையில் இன்னொன்றையும் அவர் தெளிவாய் சொல்கிறார். திரைக்கு உட்புறத்தில் இருக்கிற பெட்டியின் மேலுள்ள கிருபாசன மூடிக்கு முன்பாக சகல வேளையிலும் வர வேண்டாம். அப்படின்னு என்னது? டெய்லி வரக்கூடாது, உனக்கு தோணுகிற போதெல்லாம் வரக்கூடாது, நீ விரும்புகிற நேரங்களே வரக்கூடாது. சரி, அப்படியானால் எப்போ வர வேண்டும்? இந்த விசேஷித்த ஓய்வு நாளில் மட்டும்தான் வரணும். அதனால தான் இந்த அதிகாரம் விசேஷித்தது. அதனால்தான் மற்ற அனைத்து பலிகளை விட இது விசேஷித்த பலி. ஏனென்றால் இஸ்ரவேலில் உயிரோடு இருக்கிற அனைவருக்காகவும், அனைவரும் அறியாமல் செய்கிற பாவத்தில், இன்னும் முக்கியமானது, அவர்கள் அறியாமல் செய்கிற பாவத்துக்கு தான் இந்த பாவ நிவர்த்தி. ஏன் தெரியுமா? அறியாமல் செய்கிற பாவத்துக்கு நிவர்த்தி, அறிந்து செய்கிற பாவத்துக்கு அவனவன் நிவர்த்தி செய்ய வேண்டும். இது அறியாமல் செய்கிற பாவத்துக்கான நிவர்த்தியை செய்கிறார். அதில் இருந்தால் நம்ம என்ன அறிய வேண்டும் என்றால், இதை கூட சிறு பிள்ளைகள் அறியாமல் இருக்கிற காலத்தில் செய்த பாவத்துக்கான நிவர்த்தியை கிறிஸ்து செய்து விடுகிறார். ஆகவே அறியாமல் செய்கிற பாவங்களுக்கான நிவர்த்தி இது என்கிற ஒரு பார்வையும் உண்டு. இந்த நாளில் ஆண்டவர் சொன்ன முறையிலே குறிப்பிட்ட நேரத்தில் தான் வர வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது, அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசன பெட்டி நமக்கு தெரியும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சற்று நம்ம ஞாபகப்படுத்த வேண்டும். பலிபீடம், அதன் பின்பு அந்த தொட்டி, அதன் பின்பு தூபகலச பெட்டி, அதன் பின்பு வலது பக்கத்திலே அந்த அப்பம், இடது பக்கத்திலே குத்துவிளக்கு, அதன் பின்பு மகாபரிசுத்த ஸ்தலம், அந்த இடத்திலே இருக்கிற கிருபாசன பெட்டி. இந்த கிருபாசன பெட்டியில் என்ன இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார்? ஷஹீனா க்ளோரி, அதாவது அந்த 2ஆம் வசனத்திலே வருகிற நான் மேகத்தில் நான் காணப்படுவேன். அப்படி என்றால் அந்த மகிமையான அந்த கிருபாசன பெட்டியிலே மேகம் போன்ற ஒரு காட்சி இங்கு இருந்து கொண்டிருக்கும். அந்த மேகம் போன்ற காட்சி எதை காட்டுகிறென்றால், தேவன் அங்கே உலாவிக் கொண்டிருக்கின்றார், தேவனுடைய விசேஷித்த பிரசன்னம் அங்கே இருக்கிறது என்பதை அந்த மேகம் நமக்கு அறிவிக்கின்றது. நமக்கு என்றால் அன்று வாழ்ந்த மக்களுக்கு, குறிப்பாக அந்த ஆசாரியனுக்கு அது அறிவிக்கிறது. அடுத்ததாக அவன் என்ன செய்யணுமா? நம்ம படித்த வசன பகுதியில் அவன் பலி செலுத்துவதற்காக எவைகளெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்க வேண்டும்? ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் இன்னொரு ஆட்டுக்கடா, மொத்தம் 3 கடாக்கள், 2 கடாக்கள் 1 காளை என்று சொல்கிறார்கள். அதை தயார்படுத்திவிட்டு அவன் ஒரு விசேஷித்த ஆடை அணிய வேண்டும். இந்த விசேஷித்த ஆடை ஏனென்றால், வழக்கமாக ஆசாரியர்களுக்கு ஒரு சிறப்பான ஆடை உண்டு. அது ஒரு க்ளோரியஸ் ட்ரெஸ்ஸாக இருக்கும்.
ஆனால் இந்த பாவ நிவாரண நாளில் அவன் அடிக்கிற ஆடை அந்த விசேஷித்த ஆடை அணியக்கூடாது. இந்த நாளுக்குன்னு ஒரு விசேஷித்த ஆடை உண்டு. அது சணல் நூலில் செய்யப்பட்டது. பொதுவாக வெண்மையாக இருக்கும். வெண்மையான தூய வெண்மை சணலில் இருக்கும் என்று சொல்கிறார்கள். தூய்மையான வெண்மை சணலிலே அதை செய்ய வேண்டும். அடுத்ததாக இந்த வெள்ளை சணல் ஆடையிலே எந்த இடத்திலும் பொன் நிறமோ பொன்னால் செய்யப்பட்ட எதுவுமே அதில் இருக்கக்கூடாது. பொன் நிறம், ஏன்னா பொன் நிறம் மகிமைக்கு அடையாளமானது. இந்த சணல் நூலை தரித்து செல்வது எதற்காக என்றால் அவருடைய தாழ்மைக்கு அடையாளமாகவும், என்றால் பாவத்தை அறிக்கையிட்டு பாவ நிவர்த்தி செய்யும்போது ஆசாரியன் எவ்வளவு தாழ்மையுடையவனாக இருக்க வேண்டும் என்பதை அது காட்டுகிறது. அடுத்ததாக அவன் ஸ்நானம் பண்ணுகின்றான். அது தேவ சமூகத்திலே தன்னை பரிசுத்தம் பண்ணுவதற்கு ஒரு அடையாளமாக கருதப்படுகிறது. இத்தனையும் செய்துவிட்டு தான் அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் 6ஆம் வசனத்தில் படிப்போம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவர்த்தியின் காளையை சேர பண்ணி என்று வருகிறோம். இந்த காளையை அவன் பலியிட வேண்டும். காளையை பலியிட்டு அந்த காளையை கொல்லும்போது நமக்கு தெரியும், ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், விருப்பம் போல் கொல்ல முடியாது. அதை குறிப்பிட்ட இடத்துல தான் அறுக்கணும். அந்த இரத்தம் முழுவதையும் சிந்த வேண்டும். ஆனால் இந்த பாவ நிவர்த்திக்காக அந்த இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ண வேண்டும், சேகரிக்க வேண்டும். இதை சேகரித்து விட்டு தன்னுடைய அந்த விசேஷித்த சிறப்பு ஆடை, விசேஷித்த ஆடை என்று சொல்லும்போது அவனுடைய முழு ஆசாரிய மகிமையில் உள்ள ஆடையல்ல, மீண்டும் அந்த வெள்ளை சணல் ஆடையை தரித்து விட்டு அவன் ஒரு கையில் ஒரு பக்கத்தில் அந்த இரத்தமும் மறுபக்கத்திலே கொஞ்சம் தூப பீடத்திலேருந்து தூப பீடத்திலே போடுவதற்கான அந்த விசேஷமான பொருட்களை எடுத்துவிட்டு உள்ளே சென்று அந்த தூப பீடத்தில் என்ன செய்யணும்னா அந்த நறுமண பொருட்களை போடணும். போடும்போது ஏராளமான புகை வந்து அந்த புகை உள்ளாக செல்லும். எங்கே செல்லும்? பரிசுத்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் சென்று அங்கு அது மேகம் போல் அதுவும் நிற்கும். ஏற்கனவே தேவனுடைய மகிமை அங்கே மேகமாக இருக்கிறது. அதோடு இதுவும் செல்லும். இது சென்ற பின்பு தான் அவன் உள்ளே போகணும். ரொம்ப பணிவோடு பயத்தோடு போகணும். பயத்தோடு போவதற்கு ஒரு முக்கிய காரணம், ஒருவேளை தன்னிடம் தவறு இருக்குமானால் நாதாபுக்கும் அபியுவுக்கும் என்ன நடந்ததோ அது தனக்கு நேரிடலாம் என்கிற மன பயமாக இருக்கும். அதாவது மோஸ்ட் ஃபியர்ஃபுல்லி ஹி வில் என்டர் இன்டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் த லார்ட். அந்த மகாபரிசுத்த இடத்துல ரொம்ப பயத்தோடும் ரொம்ப பக்தியோடும் தான் போவான். அதில் முக்கியமானது பாருங்கள், இந்த பாவ நிவாரண பலியின் நாளிலே முதலாவது தன்னுடைய பாவத்துக்காக அவன் நிவர்த்தி செய்கிறான். ஏன் தன்னுடைய பாவத்துக்காக நிவர்த்தி செய்கிறான் என்றால், ஒரு பாவி இன்னொரு பாவிக்கான நிவர்த்தியை செய்ய முடியாது. ஆகவே தன்னுடைய பாவத்துக்கும் தன்னுடைய குடும்பத்தாருடைய பாவத்துக்கு நிவர்த்தி செய்த பின்பு தான் அவன் தேசத்தினுடைய மக்களுடைய பாவத்திற்காக நிவர்த்தி செய்ய முடியும். இந்த பிரின்சிபல்னால தான் ஒரு காரியத்தை என்ன செய்வாங்கன்னா, நம்ம இன்றைக்கு சபைகளில் பாஸ்டர்ஸாக இருக்கிறாங்கல்ல, அதனால் என்ன செய்வாங்கன்னா அவங்க பலிபீடம் என்று நம்ம சொல்கிறோம், ஆல்டர்ன்னு சொல்கிறோம். சில சபைகள் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அது ஒவ்வொரு டினாமினேஷனை சார்ந்தது. இப்போது நான் அந்த விவாதத்துக்கு வரவில்லை. ஆனால் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஆல்டர்ங்கிற அந்த மெயின் ஏரியாவில் போவதுக்கு முன்பாக ஒரு பாஸ்டர் அல்லது ஒரு மேப்பன் தன்னுடைய பாவத்தை தனிப்பட்ட முறையில் அறிக்கையிட்டு ஆண்டவரோடு மனம் புரிந்து விட்டு தான் மேலே ஏறுவான். அது ஒரு பிரின்சிபிள். ஆனால் நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாது, மனம் போல் போவாங்க. இது ஒரு நல்லதா கெட்டதா என்றால் இப்போ அந்த சர்ச்சைக்கு நாம் போக வேண்டிய தேவையில்லை. இந்த அடிப்படையில் தான் அதை செய்வாங்க. எதை அடிப்படையில்? தன்னுடைய பாவ நிவர்த்திக்காக ஆண்டவர் மரித்தார், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லிவிட்டு தான் ஆல்டரில் போய் மற்ற சபை நடவடிக்கைகளை ஆரம்பிப்பார்கள், மக்களுக்கான நடவடிக்கைகளை ஆரம்பிப்பார்கள். அந்த பிரின்சிபல் இந்த இடத்துல தான் எடுக்கிறாங்க. ஆகவே என்ன நடக்கிறது என்றால், இந்த ஆசாரியன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் ஒரு காளையை பலி செலுத்தி அதனுடைய இரத்தத்தை எடுத்து அவன் உள்ளே செல்கின்றான். சென்று தன்னுடைய பாவ நிவாரண பலியை அவன் செலுத்துகின்றான். செலுத்தின பின்பு 2வது 15ஆம் வசனத்தை படிப்போம்.
பின்பு ஜனத்துடைய பாவனையான பலியான வெள்ளாடுக்கடாவை அவன் கொண்டு அந்த இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து, மீண்டும் எப்படி காளையை கொண்டு இரத்தத்தை கொண்டு வந்து அங்கே மகாபரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிற கிருபாசனத்தண்டையில் 7 முறை தெளித்தானோ, அதுபோல் இப்போ அந்த 2 ஆட்டுக்கடாக்கள் கொண்டு வந்தார்கள் அல்லவா, அந்த 2 ஆட்டுக்கடாக்களில் எதை கொல்வது என்பதுக்கு சீட்டு போடுவாங்க. எதை கொல்வது எதை கொல்லாமல் இருப்பது என்பதுக்கு சீட்டு போடுவாங்க. அந்த சீட்டு எந்த இதற்கு விழுகிறதோ அந்த ஆட்டை கொண்டு அதனுடைய இரத்தத்தை வழக்கமாக எடுப்பது போல சேகரித்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துவிட்டு மீண்டும் அதே போல் அந்த தூப வர்க்கத்தை எல்லாம் கொண்டு சென்று அவன் தூப பீடத்தில் போட்டு அந்த புகை வந்த பின்பு அவன் உள்ளே செல்வான். மீண்டும் அதே போன்ற பயபக்தியோடு தான் அவன் சொல்வான். சென்று இந்த கையில் இருக்க அந்த ஆட்டின் இரத்தத்தை அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதான கிருபாசனத்தின் மேல் 7 முறை தெளிப்பான். அதன் முன்பு கீழே 7 முறை தெளிப்பான். இந்த தெளிக்கிறதுல அறிஞர்களுக்குள்ளாக 2 கருத்து இருக்கிறது. சிலர் சொல்கிறாங்க அந்த கிருபாசன பெட்டியின் மேல் தான் தெளிப்பார் என்று ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஆனால் வேறு சில அறிஞர்கள் சொல்வது என்னவென்றால் 7 முறை கிருபாசன பெட்டியின் மேலும் 7 முறை அதற்கு முன்பும் தெளிக்க வேண்டும் என்று சிலர் விளக்குகிறார்கள். ஆக அந்த ஒரு இடத்துல 2 கருத்துகள் இருக்கிறதை நாம் புரிந்து கொண்டால் போதும். ஆனால் சுருக்கமாக சொன்னால் 7 முறை அவர்கள் தெளிக்க வேண்டும். அது முன்னால் தெளிக்கிறார்களா, மேலே தெளிக்கிறார்களா, அல்லது மேலும் கீழும் தெளிக்கிறார்கள் என்பதல்ல. இந்த பிராயச்சித்த நாளிலே முதலாவது அவன் தனக்கு பிராயச்சித்தை செய்த பின்பு ஜனங்களுக்கான பிராயச்சித்தத்தை ஆரம்பிக்கின்றான். அது வழக்கமான முந்தின பலிகளில் செய்வது போல அந்த எந்த ஆட்டுக்கு சீட்டு விழுந்ததோ அதன் மேல் தன்னுடைய கையை வைத்து தன்னுடைய பாவங்களையும் தன்னுடைய குடும்பத்தார் பாவங்களையும் இஸ்ரவேல் தேசத்தார் செய்த அல்லது அடுத்த ஆண்டு செய்ய போகிற அனைத்து பாவங்களையும் முன்னினைத்து அவன் அந்த பாவ அறிக்கை செய்து நான் அந்த பலியை அவன் செலுத்துகின்றான். அதனால்தான் 17ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்தத்திற்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. அவங்க எல்லாம் வெளியே வந்துடுவாங்க, தூரத்தில் வந்துடுவாங்க, இருக்கலாகாது. பின்பு அவன் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்திலே வந்து அதற்காக பிராயச்சித்தம் செய்து காளையின் இரத்தத்தையும் வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்து கொம்புகளில் பூசி. இதை நம்ம எப்படி புரியணும்னா, பலியை செலுத்தியாச்சு அல்லவா, பலியை செலுத்திவிட்டு கிருபாசன பெட்டி இருக்கிற அறையான மகாபரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே வந்து மீதம் இருக்கிற இரத்தத்தை அந்த கொம்புகளிலே அவன் பூசுகின்றான். எந்த கொம்பு? பலிபீடத்தில் இப்படி 4 கொம்பு வச்சுருப்பாங்க எல்லாம், அந்த கொம்புகளிலே அதை பூசுகின்றான். பூசி அதை பரிசுத்தப்படுத்துகின்றான். அதன் பின்பு தொடர்ந்து படிப்போம். காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டுக்கடா இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்து கொம்பின் மேல் சுற்றிலும் பூசி தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து 7 தடவை அதன் மேல் தெளித்து அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். அடுத்த 20 வசனம் அடுத்த முக்கியமானது. அவன் இப்படி பரிசுத்த ஸ்தலத்துக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்துக்கும். அப்போது இந்த பாவ நிவர்த்தி நாளில் எவ்வளோ காரியங்கள் நடக்குது. ஆசாரியன் தனக்காக பிராயச்சித்தம் செய்கின்றான், இஸ்ரவேல் மக்களுக்காக பிராயச்சித்தம் செய்கின்றான். அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், ஆசரிப்பு கூடாரம், பலிபீடம் 3ஐயுமே அர்ப்பணிக்கிறான். மீண்டும் ஒரு வருடத்தில் ஒரு நாள் தான் இது செய்யப்படுது. புரியல? ஆகவே இது ஒரு மிக விசேஷித்த நாளாக இருக்கிறது. இவனமாக இதை செய்த பின்பு இப்போது நமக்கு ஞாபகம் வரும், இன்னும் ஒரு ஆடு மிச்சம் இருக்கிறது, இன்னும் ஒரு ஆடு மிச்சம் இருக்கிறது. காளையும் 2 ஆட்டும் கொண்டு வந்ததில் ஒரு ஆடு மிச்சம் இருக்கிறது. இந்த ஆட்டுக்கு பேர் போக்காடு என்று தமிழ் பைபிளில் இருக்கிறது. சில ஆங்கில மொழிபெயர்ப்பில் ஸ்கேப் கோட்டுன்னு வருகிறது, சில ஆங்கில மொழிபெயர்ப்பில் அஷாஷெல்னு வருகிறது. இந்த அஷாஷெல் என்பது இந்த வார்த்தை குறித்து பல கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனாலும் இது வனாந்தரத்தை குறிக்கிற ஒரு வார்த்தை என்றும் ஒரு கருத்து இருக்கிறது.
மற்றபடி வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு கெட்ட தூதனை குறிக்கிற வார்த்தை இன்னும் சொல்லப்படுகிறது. வனாந்தரம் என்கிற ஒரு பொருளும் இருக்கிறது. வனாந்தரத்தில் குடியிருக்கிற ஒரு கெட்ட தூதனுடைய ஆவி என்கிற பொருளும் இது இருக்கிறது. சரி, அப்படியானால் இந்த போக்காடை என்ன செய்வார் என்றால், இதிலும் அந்த போக்காடுக்கு மேலும் கையை வைத்து பாவங்களை அறிக்கை செய்த பின்பு ஒரு குறிப்பிட்ட மனிதனிடம் கொடுத்து, குறிப்பிட்ட மனிதன் என்றால் அவன் பொதுவாக லேவிய குடும்பத்தை சேர்ந்தவனாக இருப்பான், அல்லது ஆரோன் கோத்திரத்தை சார்ந்தவனாக இருக்கலாம். அவனிடம் கொடுத்து இந்த ஆட்டை கொண்டு சென்று வெகு தூரத்தில் இருக்கிற ஒரு வனாந்தரத்திலே கண்காணாத இடத்துல விட்டு வந்து விட வேண்டும். வரும்போது அந்த ஆட்டை கொண்டு போனவன் ஸ்நானம் பண்ணி தன்னை சுத்திகரித்துட்டு திரும்ப அங்கே பாளையத்துக்குள்ளே வரணும். ஆனால் இப்போ ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த போக்காடை கொண்டு ஏன் கண்காணாத இடத்துல கொண்டு விட்டார்கள் என்றால், அதனுடைய பொருள் அது இந்த பாவத்தை சுமந்து கொண்டு போய் விட்டது. அதான் அந்த ஐடியா. பாவத்தை சுமந்து கொண்டு போய் விட்டது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக இவன் பாவத்தை இவனை விட்டு விலக்கினேன் என்று சொல்கிறார்களோ அந்த கருத்தை இந்த போக்காடு பிரதிபலிக்கிறது. ஆகவே இந்த நிகழ்வுகள் மூலம் என்ன நடக்கிறது என்றால், நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த பாவ நிவர்த்தி நாளிலே 2 காரியம் நடக்கிறது. ஒன்று, பாவ நிவர்த்தி செய்யப்படுகிறது, அது இந்த பலியாட்டின் மூலம். அடுத்தது, இந்த நிவர்த்தி செய்யப்பட்ட பாவம் கண்காணாத இடத்திற்கு அளவுக்கு தூக்கி எறியப்பட்டு விட்டது. இந்த 2ஐயும் இந்த ஆடு தான் செய்கிறது. இதில் இன்னும் சில குறிப்புகளை சொல்வதாக இருந்தால், இந்த 2 ஆடுகள் கொண்டு வராங்க இல்லை, இதை சில எபிரே ரவிமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 ஆடும் ஒரே போல் இருக்கணும், டிப்பிக்கலி ஐடென்டிக்கல். அதாவது நம்ம ட்வின்ஸ்ன்னு சொல்கிறீங்களா, அந்த அளவுக்கு ஒரே போல் இருக்கிறதாக தேர்ந்தெடுப்பாங்களாம். அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை, ஆனால் அப்படி தேர்ந்தெடுப்பாங்களாம். நிறம், எடை, அளவு, உயரம், பார்வை எல்லாத்திலும் அது ஒரே போல் தோற்றமளிக்கக்கூடிய அளவில் அதை தெரிந்தெடுப்பதாக ஒரு அறிஞர் சொல்லுகின்றார். இவ்வளமாகத்தான் இந்த பாவ நிவர்த்தி நாள் நிறைவேறுகிறது. இந்த பாவ நிவர்த்தி நாளுடைய நோக்கம் என்னவென்றால், இந்த நாளிலே இந்த பாவ நிவர்த்தி செய்யப்படுகிற நேரம் வரை யாருமே சாப்பிட மாட்டாங்க. இட்ஸ் எ டே ஃபுல் ஆஃப் ஃபாஸ்டிங். அந்த பாவத்தை உணர்ந்து பாவத்துக்காக தங்களை அர்ப்பணிக்கிறவர்களாக, பாவத்திலிருந்து அந்த வேதனையினாலே அவங்க தங்களை வருத்தி கொள்கிறவர்களாக உபாசம் இருப்பார்கள். அடுத்தது, ஸ்நானம் செய்யாமல் இருப்பார்கள். ஸ்நானம் செய்யாமல் என்றால் ஆசாரியன் ஸ்நானம் செய்வான், இவர்கள் ஸ்நானம் செய்யாமல் அந்த பாவத்தை நினைத்தே பாவத்தினுடைய தாக்கம் தங்களில் இருப்பதாக காட்டுவதற்காக அப்படி செய்வார்கள் என்று இருக்கிறது. ஆனால் இந்த நிவர்த்தி முடிந்த பின்பு அவர்கள் ஸ்நானம் செய்வார்கள், அது வேறு. அடுத்தது, தாம்பத்திய உறவு அன்றைய தினத்திலே செய்ய மாட்டார்கள். அதுபோல் எந்த வேலையும் அந்த நாளில் செய்ய மாட்டாங்க. இந்த 4 காரியங்களையும் அவர்கள் கடைபிடிப்பார்கள். இவ்வண்ணமாக இந்த பாவ நிவர்த்தி நாள் ஆகிய விசேஷித்த ஓய்வு நாள் நடைபெறுகிறது. இதைத்தான், அதனால்தான் இந்த பாவ நிவர்த்தி நாள் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இன்றைய காலத்திலே இந்த பாவ நிவர்த்தியை யூதர்கள் செய்வதில்லை. முதல்ல நம்ம அதை பார்க்கணும். ஏன் செய்வதில்லை என்று ஒரு முறை ஒரு ரபியிடம் கேட்டதற்கு, அதை நான் நெட்டில் தான் படித்தேன், ஒருவேளை நீங்கள் கூட படிச்சிருக்கலாம். அந்த ரபி என்ன பதில் கொடுத்துருந்தார் என்றால், அதை கேள்வி இப்படி கேட்டிருந்தாங்க, நீங்கள் பாவ நிவர்த்தி நாளில் நீங்கள் பாவ நிவர்த்தி செய்யவில்லை என்றால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாதே, ஆகவே இஸ்ரவேலராகிய நீங்கள் என்ன செய்வீர்கள் என்கிற தொனியிலே தான் அந்த கேள்வியை கேட்டிருந்தார்கள். அப்போ அதற்கு அந்த பதில் எப்படி கொடுக்கப்பட்டிருந்தது என்றால், பாவ நிவர்த்தி நாளிலே நாங்கள் பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும், ஆனால் எங்களுக்கு அதை கண்ட இடத்திலே நாங்கள் செய்யக்கூடாது, அது எருசலேம் ஆலயத்தில் தான் செய்யணும். ஆகவே எருசலேம் ஆலயம் கட்டப்படும் வரை ஆண்டவர் எங்களுக்கு அதை மன்னிப்பார். இது அந்த கேள்வியிலே ஒரு பதில். ஆனால் வேறொரு அறிஞர் என்ன சொன்னார் என்றால், இன்றைக்கும் சில யூத குடும்பங்களிலே என்ன செய்வார்கள் என்றால், ஆலயம் இல்லாதபடினாலே தங்கள் பாவ நிவர்த்திக்காக சிலர், எல்லோரும் அல்ல சிலர் மட்டும், ஆண்கள் தங்கள் பாவ நிவர்த்திக்காக சேவல் கோழியை பலியிடுவதும், பெண்கள் தங்கள் பாவ நிவர்த்திக்காக ஒரு பெட்டை கோழியை பலியிடுவதும் இன்றைக்கும் சில யூதர்கள் மத்தியில் இருப்பதாக
ஒருவர் பதிவு செய்கின்றார். இது எந்த அளவுக்கு உண்மை என்பது எனக்கு தெரியவில்லை. ஒரு தகவலுக்காக மட்டும் இதை சொல்கிறேன். நானும் படித்த ஒரு தகவல் தான். அது உண்மையானவென்று எனக்கு அதை செக் பண்ணுவதற்கான சூழல் இல்லை. நீங்கள் உங்களுக்கு யூத நண்பர்கள் யாராக இருக்குமானால் அவர்களிடம் நீங்கள் அதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இவ்வண்ணமாக இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அல்ல யோம் கிப்போரை யூதர்கள் அனுசரித்து வருகிறார்கள். சரி, இப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இதிலிருந்து என்ன பார்வை என்று பார்க்கும்போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு பாவ நிவர்த்தியாய் செய்து முடித்து விட்டார். இந்த யோம் கிப்பேருங்கிற அந்த டே முக்கியமாக இருப்பது போல கல்வாரியிலே இயேசு கிறிஸ்து மரித்தது நம்முடைய பாவத்தை போக்கிற இந்த பாவத்தை போக்கிற பாவ ஆடாகவும், இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த அந்த பாவத்தை எடுத்து சென்று விட்டது இந்த போக்காடுடைய செய்தியையும் நமக்கு ஒருங்கிணைக்கிறது. அப்படியானால் கிறிஸ்து ஒருவரே இந்த 2 ஆட்டையும் முன்னறிவிக்கின்றார். அல்லது கிறிஸ்து ஒருவரில் தான் இந்த 2 ஆடுகள் மூலம் சொல்லப்படுகிற கருத்து நிறைவேறுகிறது. ஒரு ஆடு பாவ நிவர்த்தி செய்கிறது, இன்னொரு ஆடு பாவத்தை எடுத்து செல்கிறது. அதுபோல் இயேசு மரித்த போது பாவம் நிவர்த்தி செய்யப்படுகிறது, இயேசு உயிர்த்தெழுந்த போது பாவம் தூக்கி வீசப்படுகிறது, அது இல்லாமல் செய்யப்படுகிறது. ஆகவே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் பாவ நிவர்த்தி செய்யப்பட்டவர்களாகவும் பாவத்திலிருந்து விலக்கப்பட்டவர்களாகவும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாகவும் நாம் இருக்கின்றோம். இவ்வண்ணமாக லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரமாக நமக்கு முன்பாக இருக்கின்றது. அடுத்தது லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். லேவியராகமம் 17ஆம் அதிகாரத்திலும் நாம் ஓரிரு வசனங்களை படிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்கும் சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் கட்டளையிடுவது என்னவென்றால், இஸ்ரவேல் குடும்பத்தாரில் எவனாகிலும் மாட்டையாவது செம்மறி ஆட்டையாவது வெள்ளாட்டையாவது ஆசரிப்பு கூடார வாசலாகிய கர்த்தருடைய வாசஸ்தலத்துக்கு முன்பாக கர்த்தருக்கு செலுத்தும்படி கொண்டு வராமல் பாளையத்துக்குள்ளே ஆகிலும் பாளையத்துக்கு புறம்பேயாகிலும் அதை கொண்டால் அது அந்த மனிதனுக்கு இரத்தப்பொழியாக எண்ணப்படும். அந்த மனிதன் இரத்தம் சிந்தினபடியால் தன் ஜனத்தில் இராமல் அறுப்புண்டு போவான். ஆகையால் இஸ்ரவேல் புத்திரர் வெளியிலே பலியிடுகிற தங்கள் பலிகளை ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்து அங்கே அவைகளை கர்த்தருக்கு சமாதான பலிகளாக செலுத்த கடவர்கள். இந்த 17ஆம் அதிகாரத்தில் இதுதான் பிரதானப்படுகிறது. மற்றும் இரத்தத்தை குறித்தும் இரத்த சிந்துதலை குறித்தும் சில வழிகாட்டு விதிகள் இங்கே இருக்கின்றன. இந்த அதிகாரத்தை நாம் இப்போ படித்த வசனத்தை பார்க்கும்போது மேலோட்டமாக நமக்கு ஒரு எண்ணம் வரலாம், இது பலி செலுத்துவதை குறித்து என்று ஒரு எண்ணம் வரலாம். ஆனால் இந்த பலி எந்த பலி என்றால், இஸ்ரவேல் மக்கள் இன்னும் முழுமையாக மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க ஆரம்பிக்கவில்லை. அவர்களிடம் சில தவறுகளும் தவறான கருத்துக்களும் இருந்தன. அதில் ஒரு கருத்து என்னவென்றால், நமக்கு தெரியும், இவங்க பொதுவாக அதிகமாக ஆடு மேய்க்கிறவர்கள். இந்த ஆட்டு மந்தைகளிலே பல வேளைகளிலே நோய் வந்து பல ஆடுகள் செத்து போகும். சில மந்தையாகவே செத்து போவது உண்டு. இந்த செத்து போகிறதை இவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், ஒரு ஆட்டு பேய்கள், ஆங்கிலத்தில் கோட் டிமான்ஸ்னு சொல்லுவாங்க, தமிழில் நான் அது ஆட்டு பேய்கள் என்று மொழிபெயர்த்திருக்கிறேன். அது வேறு விதத்தில் நீங்கள் மொழிபெயர்த்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கதான். ஆங்கிலத்தில் கோட் டிமான்னு சில புத்தகத்தில் படிப்பீங்க. அது என்னன்னா, இந்த நோய் வந்து இந்த ஆடுகள் சாகிறதல்லவா, அதை இது நோய் வந்து சாவதாக கருதாமல் இந்த ஆட்டு பேய்கள் தான் இவைகளை தாக்கி கொன்று விட்டன என்று கருதினார்கள். ஆகவே தங்களுடைய ஆடுகளுக்கு பாதுகாப்பு வேண்டி, ஆடுகளுக்கு இவ்விதமான மரணம் வராமல் இருப்பதற்கு இந்த பேய்களுக்கு நிவர்த்தி செய்வதற்காக பலி கொடுப்பார்கள். அந்த பலி தான் இங்கே சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே இதை வேறு பலியாக முடிக்கக்கூடாது. இது பேய்களுக்கு கொடுக்கிற பலிகள், ஆட்டு பேய்களுக்கு கொடுக்கிற பலிகள், கோ டிமாண்ட்ஸு கொடுக்கிற பலிகள். இதை புற இனத்தவர் செய்தார்கள். ஆனால் இனிமேல் நீங்கள் அதை செய்யக்கூடாது.
ஆனால் இனிமேல் நீங்கள் அதை செய்யக்கூடாது. ஏனென்றால் இதுவரை உங்களுக்கு நியதிகள் கொடுக்கப்படாமல் இருந்திருக்கலாம். இப்போது உங்களுக்கு நியதிகள் கொடுக்கப்படுகின்றன, விதிகள் கொடுக்கப்படுகின்றன, பரிசுத்த விதிகள் கொடுக்கப்படுகின்றன. இப்போது உங்களுக்கு பரிசுத்த ஸ்தலம் கட்டப்பட்டாயிற்று. ஆகவே நீங்கள் பாளையத்திலே ஆங்காங்கே ஆடுகள் செத்து போனதுக்காக நீங்கள் பலி செலுத்தக்கூடாது. அப்படியானால் நீங்கள் பலி செலுத்த வேண்டுமென்றால் நீங்கள் பலி செலுத்த வேண்டிய மிருகத்தை சமாதான பலியாக கொண்டு வந்து ஆசரிப்பு கூடார வாசலில் தான் செலுத்தணும். இதனுடைய நோக்கம் என்னவென்றால் இவர்கள் அதாவது முதல்ல ஆட்டுப்பைகளுக்குன்னு பலி எடுப்பாங்க, அடுத்த விக்கிரகணத்தில் போய்விடுவாங்க. அப்படி போய்விடாமல் தடுப்பதற்குத்தான் ஆண்டவர் இந்த நியதியை வைக்கின்றார். ஆகவே இந்த பலியை நாம் வேறு பலிகளோடு கணக்கிடக்கூடாது. இது ஒரு வகையான பேகன் வர்ஷிப். அந்த பேகன் வர்ஷிப்னா புற இனத்தவர் மத்தியில் இருந்ததான பேய் வணக்கங்கள் என்று சொல்லலாம். பேய் வணக்கம் என்று தான் சிலர் மொழிபெயர்க்கிறார்கள். ஆகவே இந்த பேய் வணக்கங்களை தடுப்பதற்குத்தான் இந்த பலிகள் தடுக்கப்படுகின்றன. ஆகவே எந்த பிசாசும் உங்களுடைய ஆட்டை கொல்வதில்லை, அதை பாதுகாப்பது அனைத்தும் தேவன்தான். ஆகவே நீங்கள் உங்களுடைய ஆடுகளுக்கு மந்தைகளுக்கு நோய் வராமல் இருக்க வேண்டுமென்றால் அதற்காக நீங்கள் நன்றி பலியாக அல்லது சமாதான பலியாக அதை தேவ சமூகத்திலே கொண்டு வந்து கொடுக்க வேண்டுமே தவிர இந்த ஆட்டுப்பைகளுக்கு கோட் டிமாண்ட்ஸுக்கு நீங்கள் பலி செலுத்தக்கூடாது என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அடுத்தது இந்த லேவியர் ஆகமத்தில் 4 காரியங்கள் மையப்படுத்தி பேசப்பட்டுள்ளன. ஏன்னா அந்த அதிகாரத்தை மையமாக நம்ம படிக்கும்போது அதுக்காக நம்ம சொல்கின்றேன். அந்த 4 காரியங்கள் என்னவென்றால் அது வரிசைப்படி எழுதிடுங்க, அப்போ தான் அந்த அதிகாரத்தை புரிய முடியும். சாட்சி கூடாரத்துக்கு தொடர்பில்லாத பலிகள் தடை செய்யப்பட்டுள்ளன. அதுதான் நம்ம இப்போ முதல்ல படித்த பாயிண்ட். அதாவது பேய் வணக்கத்துக்கான பலிகள் தடை செய்யப்படுகின்றன. சாட்சி கூடாரத்துக்கு தொடர்பில்லாத பலிகள் தடை செய்யப்படுகின்றன. அப்படின்னா அனைத்து பலிகளும் சாட்சி கூடாரத்துக்கு முன்பாக, ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பு தான் பலி செலுத்தப்பட வேண்டும். 2, அனுமதிக்கப்பட்ட மிருகங்களை இரத்தத்துடன் சாப்பிட தடை. அனுமதிக்கப்பட்ட மிருகங்கள்னால் நமக்கு தெரியும், சில மிருகங்கள் சில பறவைகளை சாப்பிடலாம், சில மிருகங்கள் சில பறவைகளை சாப்பிடக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அனுமதிக்கப்பட்ட மிருகங்களுடைய இரத்தத்தை கூட சாப்பிடக்கூடாது, அதை கொட்டிவிட வேண்டும். அடுத்த 3 அந்த வசனம் எதுவென்றால், முதல்ல சாட்சி கூடாரத்துக்கு தொடர்பில்லாத பலிகள் தடை என்பது 1 முதல் 9 வசனங்கள். அனுமதிக்கப்பட்ட மிருகங்கள் இரத்தத்துடன் சாப்பிடக்கூடாது என்பது 10 12 வசனங்கள். ஓரிரு வசனங்கள் முன்ன பின்ன இருக்கலாம், அது அந்த அறிஞருடைய பார்வையை பொறுத்தது. 3வது, வேட்டையாடி பிடிக்கப்பட்ட மிருகங்களையும் இரத்தத்துடன் சாப்பிட தடை. வேட்டையாடி பிடிக்கப்பட்ட மிருகங்களையும் இரத்தத்துடன் சாப்பிட தடை. வசனம் 13 14. அடுத்த 4, பிற மிருகங்களால் கொல்லப்பட்ட மிருகங்களை சாப்பிட தடை. அது 15 இறுதி வரை அல்லது 16 வரை என்று சொல்லலாம். ஏன்னா காட்டில் போகும்போதோ அல்லது ஏதாவது மிருகங்களால் தாக்கப்பட்டு ஒரு மிருகம் அங்கே செத்து கிடக்குமானால் அந்த மிருகத்தை கொல்லக்கூடாது, ஏன்னா அது இரத்தம் சிந்தப்படவில்லை. ஆகவே இந்த 4 காரியங்களைத்தான் இந்த 17ஆம் அதிகாரம் பேசுகிறது. அடுத்ததாக இன்னொன்றே நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இரத்தம் தடை செய்யப்படுவதற்கான காரணம் 2 முக்கிய காரணங்களை இங்கே நாம் சடங்காச்சாரம் அடிப்படையில் பார்க்கிறோம். இன்றைக்கு இது யூதர்களுடைய வாழ்வியலை சார்ந்தது. 1, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, அதனால் இரத்தம் சாப்பிடக்கூடாது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, அதனால் இரத்தத்தை சாப்பிடக்கூடாது. 2வது, இரத்தமே பலிபீடத்தில் மக்களின் பாவத்துக்காக நிவர்த்தி செய்கிறது. ஆகவே அதுவும் ஒரு காரணம் இரத்தத்தை சாப்பிடக்கூடாது என்பதற்கான இந்த 2 காரணங்களின் அடிப்படையிலே 17ஆம் அதிகாரத்திலே இரத்தம் தடை செய்யப்பட்டதாக காட்டப்படுகிறது. அடுத்தது 13ஆம் வசனத்தில் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, அதை படிப்போம். இஸ்ரவேல் புத்திரரிலும் உங்களுக்குள் தங்குகிற அந்நியர்களிலும் எவனாயிலும் புசிக்கத்தக்க ஒரு மிருகத்தையாவது ஒரு பட்சியாவது வேட்டையாடி பிடித்தால்
அவன் அந்த இரத்தத்தை சிந்த பண்ணி மண்ணினால் அதை மூடக்கடவன். இந்த மண்ணினால் மூடப்படுவது எதற்கென்றால், இந்த இரத்தத்தை கொட்டிட்டு அதை அப்படியே திறந்து விட்டுட்டு போயிடக்கூடாது. அது எதை காட்டுகிறது என்றால், இரத்தத்தில் உயிர் இருக்கிறதுன்னு நாம் பார்த்தோம் அல்லவா, அந்த உயிருக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். டு ரெஸ்பெக்ட் தட் லைஃப், அதாவது பிளட்டை திறந்து விட்டுட்டு போகிறது செத்த பணத்தை அப்படியே போட்டுட்டு போகிறது ஈக்குவல். ஆக அப்படி நீங்கள் செய்யக்கூடாது, உரிய கனத்தை கொடுக்க வேண்டும். ஆக இரத்தத்தை மூடுவது என்பது அந்த மனிதனுக்கு உரிய கனத்தை கொடுத்து அடக்கம் செய்வதற்கு சமம். ஆகவே தான் அந்த விதி கொடுக்கப்பட்டதாக சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். அதுபோல் வேட்டையாடி பிடித்த மிருகங்களுடைய இரத்தத்தை சிந்திவிட வேண்டும். இறந்து போனதை எந்த சூழலிலும், தானாக இறந்ததை எந்த சூழலிலும் அவைகளை சாப்பிடக்கூடாது. அது இஸ்ரவேல் எல்லைக்குள்ளாக இருக்கிற அனைவருக்கும் பொருந்தும். இதை தான் கோஷேர் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது சாப்பிடுவதற்குள்ள அந்த ஃபுட்டு, அந்த சிஸ்டத்தை கோஷேர்னு சொல்லுவாங்க. நாம் யூதர்களுடைய அவங்களுடைய பேச்சுகளை கவனிப்போமானால் அந்த வார்த்தை அவர்கள் அதிகமாக பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக 18ஆம் அதிகாரத்துக்குள்ளாக வருவோம். லேவியராகமம் 18. இதிலும் நாம் முதல் 5 வசனங்களை வாசிப்போம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்தருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்யும்படி செய்யாமலும், நான் உங்கள் அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்யும்படி செய்யாமலும், அவருடைய முறையின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். நான் கர்த்தர். இந்த 18ஆம் அதிகாரத்தில் அவர் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க. இவங்க இப்போ வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. வனாந்தரத்தில் இருக்கும்போது சொல்கிறாரு, எகிப்தில் நீங்கள் ஒரு வாழ்க்கை முறையை கண்டீர்கள். எந்த வாழ்க்கை முறையை? எகிப்திய மக்களுடைய வாழ்க்கை முறையை கண்டீர்கள். நீங்கள் அப்படி வாழக்கூடாது. அதுபோல் நான் உங்களை அழைத்து செல்கிறதான கானான் தேசத்திலே அங்கே பலவிதமான மக்கள் வாழ்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை முறை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த வாழ்க்கை முறையின்படியும் நீங்கள் வாழக்கூடாது. அப்படியானால் நீங்கள் ஒரு புதிய விதமான வாழ்க்கை முறையை வாழ வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த அதிகாரத்தில் 4 காரியங்களை மையப்படுத்தி அந்த அறிவுரைகளை சொல்லுகின்றார். அதனால்தான் பொதுவாக இந்த லேவியராகவும் 18ஆம் அதிகாரம் தொடங்கி மிச்சமுள்ள லேவியராக புஸ்தகமுள்ள அனைத்து அதிகாரங்களையும் ஹோலினஸ் கோடு என்று சொல்லுவாங்க. பரிசுத்த கோட்பாடுகளை அதிகமாக கட்டளைகளாக கொடுக்கிற அதிகாரங்கள் 18லேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதில் 18ல் அவர் கொடுக்கிற முக்கியமான ஆலோசனைகள் எவை என்றால் 4 காரியங்களை மையப்படுத்தி வருகிறது. 1, குடும்ப உறவுகள். 2வது திருமணம் மற்றும் தாம்பத்திய உறவுகள். 3வது பாலியல் உறவுகள். 4வது குழந்தை பலி தடை. இந்த 4 காரியங்களை மையமாய் வைத்து இந்த அதிகாரம் சொல்கின்றது. அதில் தான் நிர்வாணமாக்குதல் என்கிற ஒரு வார்த்தையும் அடிக்கடி பயன்படுத்தப்படும். 6ஆம் வசனத்தை படிக்கின்றேன். ஒருவனும் தனக்கு நெருங்கின இனமாகிய ஒருத்தியை நிர்வாணமாக்கும்படி அவளை சேரலாகாது. நான் கர்த்தர். சில அறிஞர்கள் இந்த நிர்வாணமாகாதபடி என்கிற வார்த்தையை இன்றைய பதங்களிலே கற்பு என்கிற வார்த்தையோடு தொடர்புபடுத்தி பேசுகின்றார்கள். அதாவது அந்த ஒரு பரிசுத்தமான தன்மையை ஒருவருக்கொருவர் கொடுக்க வேண்டும். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டும். தவறான எந்த விதமான பாலியல் தாம்பத்திய உறவுகளும் வைத்து கொள்ளக்கூடாது. திருமண பந்தத்துக்கு வெளியே எந்த விதத்திலும் வைத்து கொள்ளக்கூடாது என்று ஒரு நீண்ட வழிமுறையை இந்த அதிகாரம் சொல்லுகின்றது. அதுபோல் அந்த தாம்பத்திய உறவுகள் முறைதேவரி செய்யப்படுவது மட்டுமல்ல, அவைகளை ஹைஜீனிக்காக சுத்தமான ரீதியிலேயும் அவைகளை செய்ய வேண்டும் என்று
சொல்லப்படுகிறது. அதனால்தான் 20ஆம் வசனத்தில் பிறனுடைய மனைவியோட சேரும்படி சயனித்து அவளால் உன்னை தீட்டு பிடித்து கொள்ள வேண்டாம். 19ஆம் வசனம் ஸ்திரீயானவள் சூதகத்தால் விலக்க இருக்கையில் அவளை நிர்மாணமாக்க அவளோட சேராதே. ஸோ அது தாம்பத்திய உறவு மட்டுமல்ல, ஹைஜீனிக் ஆகுக்கான வழிகாட்டலும் அதில் இருக்கின்றது. அதுபோல் 21ஆம் வசனத்தை நாம் படிப்போமானால், நீ உன் சந்ததியில் யாரையாகிலும் மோளேகுக்கென்று தீக்கடக்கும்படி இடங்கொடாதே, உன் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதே, நான் கர்த்தர். இந்த இடத்துல வருகிற மோளேகு என்றால் என்ன? மோளேகு என்பதை அம்மோனிய தெய்வம் என்று சொல்வார்கள். அம்மோனியர்களுடைய தெய்வம். சில மோவாபியர்களும் இதை வணங்கி இருக்கலாம் என்று கருதப்படுகின்றது. இந்த தெய்வத்துக்கு என்ன செய்வார்கள் என்றால், அந்த தெய்வத்தினுடைய வயிற்று பகுதியோடு சேர்ந்து அதை பெரிய கையை வச்சுருப்பாங்க. அதில் வெப்பத்தை அதிகரித்து குழந்தைகளை அதிலே விட்டு துடிதுடிக்க பலியிடுவார்கள். இந்த பலியிடுகிற போது குழந்தைகளுடைய சத்தம் கேட்காமல் இருப்பதற்கு அதிகமாக கொட்டு போன்றவர்களெல்லாம் அடித்து இசைக்கருவிகளை வாசித்து அந்த சத்தம் பிள்ளையுடைய சத்தத்தை விட அதிகமாக கேட்கும். அப்போ தான் அந்த தாய்க்கு அந்த பிள்ளையுடைய அழுகை சத்தம் கேட்காது. ஸோ அந்த விதமான ஒரு சூழலை அங்கே உருவாக்குவாங்க. இப்படி பலியிடுவதைத்தான் மோளேகுக்கு பலியிடுவது என்று சொல்வார்கள். ஆனால் வேறு சில அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தைகளை பலியிடுவது மட்டுமல்ல, இந்த மோளேகு வணக்கத்திலே இன்னொரு பழக்கமும் அங்கே இருந்தது. அது என்னவென்றால் தேவதாசி முறை. தேவதாசி முறை என்றால் தெரியுமா? தமிழ்நாட்டில் கூட சில கடந்த நூற்றாண்டில் இருந்தது, இப்போ ஒழித்து விட்டார்கள். அதாவது சிறு வயதிலேயே பெண் குழந்தைகளை கொண்டு கோயில் பூஜாரியிடம் கொடுத்து விடுவார்கள். அது அந்த குழந்தை அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே வளரும், அந்த தெய்வத்தை மனமுடித்ததாக கருதுவார்கள் என்கிற ஒரு முறை. அது அந்த முறைக்காகவும் குழந்தைகளை கொடுத்தாங்க. ஒரு பக்கம் குழந்தைகளை கொல்வதற்காக கொடுத்தல், இன்னொரு பக்கம் பெண்களை மோளைக்கு கொடுப்பதென்றால் இந்த தேவதாசி முறைக்காக கொடுத்தல். ஆண்டவர் இந்த ரெண்டையுமே தடை செய்கின்றார். நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் இந்த ரெண்டையுமே தடை செய்கின்றார். அவருக்கு இந்த முறை அவர் அங்கீகரிக்கவில்லை. குழந்தைகளை பலியிடுவதையும் அவர் அங்கீகரிக்கவில்லை மோளேகு வணக்கத்தின் அடிப்படையில். அதுபோல் தேவதாசி முறை ஆகிய மோளேகு வணக்கத்தையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. அடுத்ததாக தொடர்ந்து 22ஆம் வசனத்தை படிக்கும்போது, பெண்ணோடே சம்பவம் பண்ணுகிற போல ஆணோடே சம்பவம் பண்ண வேண்டாம், அது அருவருப்பானது. யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஸ்திரியானவள் மிருகத்தோடு புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது, அது அருவருப்பானது தாரம். ஸோ ஹோமோசெக்ஸ் அதையும் தடை செய்கின்றார். அதுபோல் மிருகங்களோடு புணருவதிலையும் ஆண்டவருடைய வார்த்தை தடை செய்கிறது. அது இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, இது நேரடியாக அங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. புதிய ஏற்பாட்டில் நமக்கு பரிசுத்தம், நான் பரிசுத்தராயிருப்பது போல நீங்களும் பரிசுத்தராகிற விதியின் அடிப்படையில் இது அனைத்து கால மக்களுக்கும் பொருந்துகிறதான். அதில் முக்கியமாக அந்த ஹோமோசெக்ஸை ஏன் தடை செய்கிறார் என்றால், ஹோமோசெக்ஸ் ஒரு தேசத்தில் பெருகுமானால் அங்கே சந்ததிகள் குறையும். சந்ததி குறைவதை ஆண்டோடைய வார்த்தைக்கு நேரடியாக மீறுதல் ஒப்பானது. ஆதாம் ஏவாளை படைத்த ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று தான் சொன்னார். ஆக ஹோமோசெக்சுவாலிட்டி வில் கிராஜுவலி ஸ்டாப் த போஸ்டரிட்டி, அதாவது குழந்தை பிறக்கிற அந்த வீதத்தை குறைத்து கொண்டே வரும். அது நாடுகளுக்கு நல்லதல்ல, குறிப்பாக இஸ்ரேல் தேசத்துக்கு அது நல்லதல்ல. அதனால தான் ஆண்டவர் அதை கவனமாக தடுக்கின்றார். இவ்விடமாக திருமண உறவு, தாம்பத்திய உறவு, பாலுறவு போன்றவைகள் எவ்வளவு தூய்மையானதாக இருக்க வேண்டும், இஸ்ரேல் சமூகத்திலே இஸ்ரேல் குடும்பத்தாரிடம் எவ்வளவு தூய்மையுடையதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் கற்றுத்தருகிறது. இத்தோடு நம்ம இன்றைக்கு முடித்துக்கொள்வோம்.